ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். சொல்லுங்க, யெகோவா ஈரேனா கர்த்தர் கிடையாது, இடத்து பேர் தான் யெகோவா ஈரே. நிறைய பேர் யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தர்னு சொல்கிறாங்க. நோ, அந்த இடத்திற்கு பெயர் யெகோவா ஈரே. 14வது வசனம் பாருங்கள். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்புறம் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஒரே குமாரன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், சொல்லுங்க, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். சார், இந்த உலகத்தில் ஒரு பாலம் கட்டினா 100 வருஷம் கேரண்டிங்கிறான், அல்லது 200 வருஷம் கேரண்டிங்கிறான். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் ஆசீர்வாதம் என்பது நிச்சயமான ஒன்று தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்திற்கு கால அவதி கிடையாது, அது நிலைத்து நிற்கக்கூடியது.